அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம யூடியூப்ல வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்த அந்த லெவல்ஸ் நம்ம எந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருந்தோம் அதை கொடுத்துருந்தோம். அது ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டு, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ கிளாஸ் வந்து இன்னைக்கு ஈவினிங் இருக்கு. இங்கிலீஷ் செஷன், அது வந்து இங்கிலீஷ் செஷன். தமிழ் வந்து வெனஸ்டே இருக்கும். இதனுடைய செஷன் ஏற்கனவே ஒன்று எடுத்தோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் எரேஸ் ஆயிடுச்சு. அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அதனால இந்த செஷன் மறுபடியும் தனித்தனியாக வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஸ்மார்ட் டிசைடருங்கிறது இப்போ பப்ளிக் ஸ்மார்ட் டிசைடர் மட்டும் கொடுக்கப்படும். நம்ம மேக்ஸ் இது கிடையாது, ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அது. அது பப்ளிக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேட் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரூல். ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சேனலுடைய ஸ்லோகனே. நம்ம இன்னைக்கு சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் 24,300 புட் 88 rupees பிலோ இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், எபோ இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடும் சொல்லியிருந்தோம். பாருங்க, 88 rupees. அதுக்கு மேலே அதுதான் நான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே மார்க்கெட் இவர் போகலை. அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும்? அப் சைடு ஏறி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? காலை பை பண்ணணும். அந்த காலை எந்த வேளையில எந்த ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும், எப்போ பார்க்கணும், எந்த டைம்ல வாங்கணும், அது என்ன டார்கெட் வைக்கணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அது எல்லாமே மேக்ஸ். நாம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் போட்டோமா? 8 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டோம். அப்புறம் ஏன் இது அந்த இதுல ரெஸ்பெக்ட் பண்ணுது? சரி, இந்த பிரைஸை விட்டுட்டு வேற இடத்துக்கு இந்த பிரைஸே வராம போச்சுனாலும் அனதர் வேல்யூ இருக்கு, அங்க எடுத்து. நான் யூடியூப்ல கொடுக்குறவங்க இந்த வேல்யூ மட்டும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். அங்க வரும்போது முடிவு எடுத்து. சரி, இதுக்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப். அப்ப அதே போல கீழே வந்தவர் இங்கிருந்து ஒரு சின்ன கரெக்ஷனும் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கரெக்ஷனும் போயிட்டாலும் 88 பிரேக் பண்ண முடியல, எகைன் வந்துட்டு போயிருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த ஸ்ட்ரைக் மேல போனாலும் ஒரு வேளையில திரும்பணும், ஆர் அதே டைரக்ஷன். கீழே வந்தாலும் ஒரு வேளையில திரும்பணும் அப் சைடு, ஆர் டவுன் சைடு போகணும் டைரக்ஷன். இது திரும்பினது சும்மா, இதெல்லாம் வந்து மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய மேக்ஸ். நாம வந்து ஒரு பிரைஸ் செக்ஷனை போய் பாரு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாரு, அதெல்லாம் நாங்கள் எதையுமே இங்கே ஷோ பண்ணோம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இன்னைக்கு டவுன் சைட் போயிருக்கும், செக் பண்ணிக்கோ. சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ பார்த்துருக்கோம். ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் ஆல்ரெடி நம்ம வெபினாரே எடுத்திருக்கோம். எப்படி பார்க்கணும் என்னங்கிறது ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணிட்டு அதை 1 minute இன்ட்ராடே பண்ணுறவங்க 1 minute டைம் ஃப்ரேமில் இன்டிசிஷன் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். 2 சைட் போத் கால் புட்டில் எதில் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை 5 minutes டைம் ஃப்ரேமாக சேஞ்ச் பண்ணும். 5 minutes டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி அந்த ப்ரைஸில் எபோ அந்த ப்ரைஸ்க்கு எந்த இதில் ப்ரைஸ் அந்த இது மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, இண்டிஷன் கேண்டில் 1 minute, அந்த ப்ரைஸ்க்கு மேலே 5 minutes க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணி வைக்கலாம். அப்போது உங்கள் புட்டு என்னவா இருக்கணும்? அவர் செல் சைடில் இருப்பார். இது எல்லாமே உங்க மேக்ஸ் வேல்யூவும் அந்த இடத்துல இருந்துருச்சுன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு என்ன இருக்கு பாருங்க. நான் 5 minutes 1 minute ஷோ பண்ண காமிக்கல, 5 minutes மட்டும் காமிக்கிறேன். இதுல பாருங்க, செல்லு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, பை கொடுத்துருக்காங்க, ட்ரிகர் பண்ணி பைக்கு ரிட்டர்ன் போயிடுச்சு. ஓகேங்களா? பாருங்க, புட் சைட்ல இன்டிஷன் 5 minute ஃபார்மேஷன், இதுவும் இன்டிஷன். அப்போ இது 5 minute பாத்தீங்கன்னா 15 minutes டைம் மாத்திரம். நான் 1 minute போவே இல்லை, ஏன்னா அது இன்ட்ராடே உள்ள போய் நிறைய பார்க்க வேண்டியது. அப்போ 15 minutes பாருங்க, ஆல்ரெடி நம்மளுடைய ரெட் லைன் கீழே தான் இருக்காங்க அந்த பிரைஸ். அப்போ மார்க்கெட் ஃபால் ஆக போகுது, அடுத்த ரெட் லைன் நோக்கி போக போகுது. இதுக்கு மேல போனாதான் அடுத்த கிரீன் லைன் போக போகுது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோங்கிறது சிம்பிளா பார்த்து ஈஸியா பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.